ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு பருப்பு பொன்னிறமாக வரணும். பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், பருப்பு இப்போ கலர் மாறணுன்னு இது கூட 5 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். சப்பாத்திக்கு தொட்டுக்க காயெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இப்போ வெங்காயம் தக்காளி மட்டும் எடுத்து டக்குன்னு வதக்கி 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் ரெசிபி தான் இது. இப்போ இந்த வெங்காயத்துக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வதங்கினோடனே இப்போ இது கூட 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி அப்படி சாஃப்டாக வரணும், கலர் மாறி வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா வதங்கி சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் ஒன்றும் தெளிக்கவே இல்லை, அப்படியே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதில் இன்றைக்கி காரத்துக்கு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்தலை இன்றைக்கி. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போவே வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் சேர்த்துருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மறுபடியும் ஒரு தடவை. அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு தொட்டுக்க 10 நிமிஷத்தில் ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. பேச்சுலர்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.